மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995ல எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்க சார் வாங்க. வாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி மூலமா எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவருடைய டீம் கூட, அந்த டீம் ஒண்ணு கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமா இன்னும் 30 வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இது ஒரு மிராக்கிள், இது ஒரு மேஜிக். சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேல போயிடுவாங்க. நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்துல மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ அதியமான் சார், தேங்க்யூ டு த ஹோல் டீம், அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர், தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். இது மக்கள் கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இது மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லல, நீங்களே எழுதிடுவீங்க. ஆனா அதை நம்புறேன், நீங்க எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்றாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார். தியேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்துல வந்து சில படங்கள் 1 வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you. எல்லாருக்கும் 2 நிமிஷம் சொல்லிட்டு பில்டப் 4 நிமிஷம் இருக்கு. இவங்களே எல்லாத்தையும் பேசிட்டு அப்போ நாங்கள் எடுத்து பேசுகிறோம். இயக்குனர், திரைக்கதை மன்னன் பாய்பிராஸ் அவர்களுக்கும், செல்வன் சார் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மேலிடம் இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம்.
சமீபத்தில் நான் செல்வமணி சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் ஒரு ஆட்டுக்கு ஒரு படத்தை கமிட் ஆகிறாரு. நான் வந்து ஆடிட்டர்ஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனா பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது, இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்ன ஒரு குரூப்பாக வந்துட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆகுங்கிறத மறந்துடுறாரு முதல்ல அந்த டென்ஷனில். அப்போ கூட இருந்து சரி இது தேவானி மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கே வந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம் இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேர் போடும் கொஞ்சம். அண்ணன் சீமான் அவர்கள் ஆமாம் கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன். கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டியே போட்டுருக்காரு அப்படின்ட்டு. இப்போ வெள்ளைக்கு மாறி இருக்காரு, வெளியில் மாறி இருக்காரு. கருப்பு சட்டை பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே, ஒரு கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீங்கள் வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பை போடுங்க, கருப்பை மட்டும் போட்டுறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் பிங்க் கலர் போடுங்க, காவி போடுவானா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை தொண்ணூறு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க. ஆமாம் அந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்கிறது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் ஆனால் அதிகமான சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதியிலேயே ரொம்ப கூலாக இருக்கிறது அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும், ஜாலியாக இருப்பார். ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்ல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா இவரை பிடிப்புமா, இந்த கட்சியால் பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெல்லாம் போட்டு மண்டை பிச்சு அவ்வளோ நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டுறதுக்கு கவலையே போகிறதில்ல. நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே அதிகமானண்ணே. அண்ணன் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்காருங்க. அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். 200 நம்ம தங்கர் பச்சன் ஆடியன்ஸ்க்கு வந்தீங்க, வீடியோ பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல வீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டை பாடி 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 அது கேட்கும்போது நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிங்க. இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ண விட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு மாதிரி என்ன அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவானி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் சகலவலா வள்ளி. ஏற்பட்டதில் போயிருக்காங்க, அப்படியே ஒரு நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதுதான் பரவாயில்ல. இயக்க சங்கத்தில் உறுப்பினர் ஆகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க, நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும். ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துருன்னு. அவங்க பாருங்க, கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிடல, அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போ நடிகர்லாம் 4 படம் பண்ணிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே 50 எத்தனை 50 வருமா நடிச்சது இது வரைக்கும். ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்க சார். ஓகே, இப்போ 99 சூப்பர். இதுதான் புருஷன் கரெக்டாக இருக்கிறா. ராஜகுமார் சார் கணக்கு கரெக்டாக கணக்கு வச்சிருக்காரு. ஆமாம், ஓகே ஓகே. அது குருதட்சணை. இது குருதட்சணை வந்து 100 மேடம் அங்கே பண்ணிடுங்க. என்னன்னா
100 கூட பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணலை. வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உசாராயிட்டாங்க, வேணாம் உசாராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்னு பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி, சர்டிஃபிகேட் வாங்குறப்போ அந்த கண்களை பற்றி நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்குங்களே, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோங்க, ஏன்னா ரசிகர் நாங்கள். அதனால் அவங்க டேரக்டராக இருக்காங்க. அண்ணா மறைக்காதீங்கண்ணே, நான் வரும்போது பிரச்சனையே வரும். இங்கே போட்டாலும் பாரு, நமக்கு ஒரு ராசி இருக்கு. அப்பதான் குறுக்க போவாங்க, கை மேல தூக்குவாங்க. இந்த யாரும் சொன்னாங்க, நிறைய பாட்டி கொஞ்சம் போவோம், நடிக்கிற கதாநாயகில வரமாட்டாங்க. சம்பளம் அவங்க வர மாட்டாங்க, சம்பந்தம் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு, குல தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்னைக்கு தேவயானி மேடம் இந்த பற்றி நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போனே அவங்க போனது எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார், ஓகே சரிங்க சார் வராரு, அவங்க வராங்க, ஓகே அங்கே நான் வாக்கு கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு. அதான் எனக்கு பெப்சிக்கு வந்தது. அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாம அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு, இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே இந்த 100 மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம், வேணும். அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், ரொம்ப தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்துறது வேற, குழந்தை வளர்ப்பு வேற. பணக்கார இருப்பாங்க, குடிசலாக இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது. வளர்ப்புங்கிறது என்ன, அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பு இல்லை இன்னைக்கு. அதை சொல்றதான் நிழற்குடை. குழந்தைய பெத்தா மட்டும் பத்தாது, வளர்க்கணும், நம்மளை சார்ந்துடணும் குழந்தை. அதை விளையாடி அது மணலை ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குதுமா, அது பிளே ஸ்கூலில் இருக்கு. பிளே ஸ்கூலில் விட்ட முடியும், காலை விட்டு மதியம் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இருக்கு? அதுக்கு வரும்போது ஸ்கூல் போயிட்டா படிப்பு காலைல போகிறது, சாயந்தரம் வர்றது, இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். குழந்தைகிட்ட பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேற, வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன, குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குங்கிறாங்களா? என்ன சொல்றாங்க? அப்பா குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குன்னா தாய் தப்புன்னு பொறுப்பா ஒழுக்கமா நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் வரணும். இது ஒரு ஷார்ட், அந்த குழந்தை குளிக்க வைப்பாங்க, குளிக்க வச்சு துண்டை கட்ட போக அது வாசப்பட்டு அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை காட்ட போகும். நோ அப்படி துண்டை கட்டுவாங்க, அதான் வளர்ப்பு. டக்குனு ஜட்டி குழந்தை காட்டக்கூடாது. அப்போ அதற்கு அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் குழந்தை நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்னைக்கு இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், பிளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டு அடிக்க வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்லை, அது சுத்தமாக நிறையா இடத்துல காணாம போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் அது நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, என்ன ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது, அப்படி வளர்ந்துருக்காரு. அதை சொல்லதான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது.
இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையம்சம் படம் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்குள்ள மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்கள் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய பண்ணிட்டு